நம்மிலே பலர் நான் இந்த நல்ல விஷயத்தை செய்ய மாட்டேன், ஒருவருடைய மையத்துக்கு போக மாட்டேன், ஒருவரோடு பேச மாட்டேன், ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் இருவர் மிக சத்தமாக இருந்து விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவரில் ஒருவர் இன்னொருவரிடம் உன்னுடைய கடனை நான் குறைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து ஐனல் முத்தஅல்லி அலல்லாஹி லா யஃஅலுல் மஅரூஃப், நல்லதை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் அன யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி செய்ய மாட்டேன், அவர் எதை என்னிடம் சலுகையாக கேட்டாரோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு இரண்டு விடயங்களை கற்றுத் தருகின்றன. ஒன்று, ஒருவர் கடன் எங்களிடம் இருந்து பெற்றுவிட்டு அந்த கடனில் ஏதாவது ஒரு சலுகையை செய்யும்படி கேட்டால் அவருக்கு சலுகையை நாங்கள் செய்து கொடுப்பது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்களுக்கு சிறப்பித்து கூறிய ஒரு விடயமாகும். இரண்டாவது விடயம், ஒருவர் நான் ஒரு நல்லதை செய்ய மாட்டேன், நாங்க சொல்றோம் மையத்துக்கு போக மாட்டேன், பேச மாட்டேன், உறவாரிக்க மாட்டேன் என்றெல்லாம் சத்தியம் செய்கிறோம். இப்படி சத்தியம் செய்வது மார்க்கத்தில் கூடாது என்பதையும் இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு தரக்கூடிய கடன்காரனுடைய விஷயத்தில் நாங்கள் கருணையோடு நடந்து கொள்வதையும், நல்ல விடயம் ஒன்றை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வதை கண்டித்து இந்த ஹதீஸ் பாடம் சொல்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தவறுகளை நாங்கள் விடாதிருப்போம்.